எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கண்ணம்மா சுலகில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இறால் கிரேவி தான் இன்றைக்கி நம்ம வைக்க போகிறோம். சிம்பிளாக தான் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இது போல் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். தேவையான பொருள் பெரிய வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு. இறாலை நல்லா சுத்தமாக கழுவி வச்சாச்சுங்க. அந்த குடலெல்லாம் எடுத்துட்டு இப்போ தேவையான அளவு எண்ணெய், நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். எண்ணெய் காயவும் கடுகு, பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சதை அதையுமே சேர்த்து வதக்கிடலாம். நல்லா பார்த்திங்கன்னா வெங்காயம் வதங்கட்டும். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்ல டேஸ்ட் கிடைக்கும். பெரிய வெங்காயம் சேர்த்தனால கொஞ்சம் இனிச்சிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சுங்க. டேஸ்ட்டெல்லாம் நல்லா இருந்துச்சு. இஞ்சி பூண்டு தட்டி வச்சதை அதையுமே சேர்த்துக்கலாம். நீங்கள் பேஸ்ட் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. நான் கல்லில் அப்படியே தட்டி 1-2 தட்டி சேர்த்தாச்சு. இது எல்லாமே வதங்கட்டும். இப்போ தக்காளி பழம் ஒரு 2 தக்காளி பழம் நார்மல் சைஸு 2 பழத்தை சேர்த்து அதையுமே நம்ம வதக்கிடலாம். வதக்கும் போதே கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் வெங்காயம் தக்காளி எல்லாம் சீக்கிரமாக வதங்கிடும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இறால் சேர்த்துக்கிடலாம். சுத்தம் பண்ணி வச்சதை 1/2 கிலோ இறால் வாங்கினது, 1 கிலோ வாங்கினதுங்க. அது சுத்தம் பண்ணி கழுவி எல்லாமே போக ஒரு 1/2 கிலோ அளவு கிடச்சிச்சு. இறாலையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். அந்த எண்ணெயிலேயும் அந்த வெங்காயம் தக்காளியில் நல்லா கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம மசாலா எல்லாமே சேர்க்க போகிறோம். பாருங்கள், தண்ணியே ஊற்றலை. வதங்கும் போதேவும் தண்ணி பிரிஞ்சு வருது. இறால்லேருந்து தண்ணி விடும் இறாலில். அதனால் நம்ம தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது. இது மட்டன் மசாலா நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் மல்லித்தூள், தனி மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். மிளகாய் வத்தல் அரைக்கும்போது காஷ்மீரி சில்லி சேர்த்து அரைச்சனால தனி மிளகாத்தூள் பாருங்கள் நல்லா கலராக இருக்கும். நம்ம இந்த மாதிரி கிரேவி வைக்கும்போது, குழம்பு வைக்கும்போது, ஏதாவது வறுக்கும் போதெல்லாம் இந்த கலர் பொடி சேர்க்காம இந்த மிளகாத்தூள் சேர்க்கும் போதேவும் நல்ல கலர் எடுத்து கொடுக்கும். அதனால் நான் அது மாதிரி சேர்த்து அரைச்சிருக்கேன். அந்த மாதிரி அரைக்காதவங்க சாதாரண மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கரலாம். இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் அப்படியே வதங்கட்டும். தண்ணி தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா ரொம்ப தண்ணி ஊற்றினோம்னா ரொம்ப தண்ணியாயிரும். உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நான் கொஞ்சம் கிரேவி மாதிரி இதுலேயே பிணைஞ்சு சாப்பாடு வச்சு பிணைஞ்சு சாப்பிட்ற மாதிரி வச்சுருக்கேங்க. இது சாப்பாடு, சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமேவும் நம்ம ஊற்றி சாப்பிட்டுக்கரலாம், நல்லாயிருக்கும். பாருங்கள், லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வருது. இப்போ தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கரலாம். அந்த மசாலா எல்லாத்துலேயுமேவும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தண்ணி சேர்க்கணும். இப்போ கொஞ்சம் நேரம் உப்பு எல்லாமே தேவையான அளவு பார்த்து போட்டு மூடி வச்சு விட்டோம்னா நல்லா கிரேவி ரெடி ஆயிரும். ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிருங்க. 1/4 மணி நேரத்தில் அட்டகாசமாக இருக்கும். நல்லா சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க, அந்தளவுக்கு சுவையாக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா அந்த இனிப்புத்தன்மை இல்லாமல் இருக்குங்க. பாருங்கள், நம்ம தண்ணி அளவாக தான் ஊற்றிருக்கோம். ஆனால் தண்ணி விட்ட மாதிரி இருக்குது பாருங்கள். நான் கொஞ்சம் குழம்பு மாதிரி லைட்டாக கிரேவி மாதிரி வேணுன்றக்காக தண்ணி ஊற்றினேன். இது நல்லா வெந்து வரட்டும். சீக்கிரமாக ரெடி ஆயிரும். நம்ம சூடாக சாப்பாட்டில் வச்சு சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும். கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இது போல் நீங்களும் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக்கு, ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற நம்ம சொந்தங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. பாய், நன்றி, வணக்கம். வாங்க சாப்பிடலாம்.